வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். அதாவது இதில் இந்த ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்றது வெளியாகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம எஸ்ஜிடி இதுலேயும் கொடுத்துருந்தாங்க ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் ரிசர்வ் லிஸ்ட் பிஜிடிஆர்பிக்கும் வருமா அப்படின்ற விஷயம் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வரப்போகுதா அல்லது ரிசர்வ் லிஸ்ட் வரப்போகுதா அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, அதில் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2000 வேக்கண்ட் இருக்குன்னா ஒரு 200 100 இந்த ரேஞ்சில் தான் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்லேயும் கரெக்டான கேண்டிடேட்ஸ் வெளியில் போனால் தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும். அதுதான் ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்றது. பட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று கொடுக்கும்போது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேக்கண்ட்டுக்குமே ஃபில்லப் பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கான வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்க்கிறதா இருந்தாலும் நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தான் அது கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட்டு ஜாபுக்கு போயிட்டு யாரும் ரிசைன் பண்ணிட்டோ இல்லை வேறு ஏதாவது ஜாபுக்கு போகிறதோ மற்ற இதுக்கு தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அங்கே போகிறதோ அந்த மாதிரியெல்லாம் பிஜிடிஆர்பியில் இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும். எஸ்ஜிடியில் இருக்குமா அப்படின்னா அதில் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஏதாவது கொஞ்சம் ஹையர் போஸ்டிங் கிடச்சிது அப்படின்னா அங்கே போவாங்க. பட் பிஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு குரூப் 2 லெவலில் பாஸ் பண்ணால் தான் வேறு ஜாபுக்கு அப்படின்றது போவாங்க. ஸோ அதனால் பிஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் அந்த ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு தான். பட் இருந்தாலும் இதில் ரிசர்வ் லிஸ்ட் நல்லதா நியூ நோட்டிஃபிகேஷன் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது தான் ரொம்ப 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 நல்ல விஷயம். அது நிறைய பேருக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத க்ரியேட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு புதுசாக நோட்டிஃபிகேஷன்னா உங்களுக்கு தெரியலாம். அதாவது ஒரு 2-3 மார்க் கட் ஆஃபில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வேணால் தோணலாம், ரிசர்வ் லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம பேர் அங்கே வரணும். பட் உங்களுடைய பேர் அங்கே வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அங்கே யாராவது அந்த உங்கள் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதனால் ரிசர்வ் லிஸ்ட் யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை. அப்படியே அது வந்தாலும் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் அது வரையும் தான் அது செல்லுபடியாகும். எப்போதுமே நமக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு இது செல்லுபடியாகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த ரிசர்வ் லிஸ்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். அதனால் புதுசாக நோட்டிஃபிகேஷன் வர்றது தான் எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.